ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ரொம்ப சுலபமான டிசர்ட் ஃப்ரூட் கஸ்டர்ட் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு மிக்சட் ஆஃப் ஃப்ரூட்ஸ், ஆப்பிள், வாழைப்பழம், திராட்சை, மாம்பழம் இந்த மாதிரி பழங்கள் எடுத்துட்டு பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. சப்போஸ் இந்த அளவுக்கு பழங்கள் இல்லைன்னா ஆப்பிள், வாழைப்பழம் மட்டும் இருந்தால் கூட போதும். இல்லாட்டி ஏதாவது ஒரு பழம் இது ரெண்டில் இருந்தால் கூட போதும். கஸ்டர்ட் பவுடர் இது எல்லா கடைகள்லேயும் கிடைக்கும். 1/4 லிட்டர் பாலுக்கு 1½ டேபிள் ஸ்பூன் அளவு வச்சுக்கோங்க. கொஞ்சம் திக்கராக வேணும்னா இன்னும் 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நான் இப்போ 1/2 லிட்டர் பால் யூஸ் பண்ண போகிறேன். அதுக்கு 3 டேபிள் ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் எடுத்துட்டு இதை வந்து காய்ச்சின ஆற வச்ச பால் இருக்குல்ல, அதை போட்டு தான் கரைக்கணும். எப்போதும் ஆற வச்ச பால் பேச்சுரைஸ்டு மில்காக இருந்ததுன்னா அப்படியே எடுத்துகிட்டு அந்த கோல்டு மில்க்லேயே நீங்கள் கலந்துக்கலாம். ஸோ இந்த மிஸ்டேக்கை மட்டும் எப்போதும் செஞ்சிடாதீங்க. பாருங்க, சூடான பாலில் ஊற்றினா என்ன ஆகுதுன்னு, சூடான பாலில் ஊற்றுனீங்கன்னா இப்படி கட்டி கட்டியாக திரிஞ்சிரும். அதனால அந்த மிஸ்டேக்கை நீங்கள் பண்ணிடாதீங்க. பால் காய்ச்சறதுக்கு முன்னாடி பாத்திரம் காஞ்சதுக்கப்புறம், அதாவது சூடானதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு அதுக்கு மேலே வந்து பாலை ஊற்றுங்க. அப்போ தான் எந்த பாத்திரமா இருந்தாலும் அடிப்பிடிக்காமல் இருக்கும். இப்போ பால் பொங்க பொங்க காய நம்ம கலந்து விட்டுட்டே இருக்கலாம். பாருங்க, பால் பொங்கி வருது. நல்லா திக்கான மில்காக வந்து இருந்ததுன்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஸோ அந்த பச்சை வாசமெல்லாம் நல்லா போயிடும். ஸோ ஒரு 5 நிமிஷத்துக்கு பால் பொங்கினதுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க, லோ ஃப்ளேமில் வச்சு. இப்போ கரைச்சி வச்ச அந்த கஸ்டர்டு கரைசலையும் ஊற்றிட்டு 1/3 கப்பு, அதாவது அரை கப்புக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக சர்க்கரையும் சேர்த்திக்கோங்க. நல்லா கலந்து விட விட ஒரு திக்கான பதத்துக்கு வரும். இப்போ நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி திக்காக வரும். அந்த அளவுக்கு இருந்தால் போதும். வேற ஒரு குண்டால போட்டுட்டு நல்லா ஆறுனதுக்கு அப்புறமேலு நம்ம கட் பண்ணி வச்சிருக்க பழங்களை எல்லாம் இதில் சேர்த்திக்கலாம். அவ்வளோதான். இதை சேர்த்திட்டு மேலே ட்ரை ஃப்ரூட்ஸு, நட்ஸு அது மாதிரி கூட நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ வந்து மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 1-2 ஹவர்ஸ் வச்சுட்டு சில்லுன்னு சாப்பிடுங்க. என்ஜாய் பண்ணுங்கள்.